ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துள்ள ஒரு சூப்பரான திட்டம் தான், ஒரு சிறு சேமிப்பு திட்டம் தான். மாதம் 2000 நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 வருடம் கழிச்சு 11,16,815 ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நீங்கள் மாதம் 2000 கொடுத்தாலும் 15 வருஷத்தில் நீங்கள் 3,60,000 செலுத்தியிருப்பீங்க. இதற்கு பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டனாக மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 11,16,815 கிடைக்கும். 8% வட்டியில் ஒரு சூப்பரான திட்டம் தான். நோ டேக்ஸு. இதுக்கு ஒரு சிறு சேமிப்பு திட்டம்னு சொல்லலாம். அதாவது செல்ல மகள் சேமிப்பு திட்டம் சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் 2015 தொடங்கப்பட்ட ஒரு சூப்பரான திட்டம் தான். இந்த திட்டத்தை எங்கே போய் தொடங்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு இந்த திட்டத்தை பற்றி தகவல் கேட்டிங்கன்னா டீட்டெயிலான ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இந்த திட்டத்தில் நம்ம எப்படி சேரணும்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் குழந்தைகளுக்கு 1 முதல் 10 வயதுக்குள்ளே இருந்தீங்கன்னாக்கா கார்டியன் பேஸ் பண்ணி, அதாவது பெற்றோரோட உதவியுடன் இந்த வங்கி கணக்கு தொடங்கலாம். தொடங்கிட்டு மாதம் ஒரு அமௌண்ட்டு சிறு சேமிப்பு திட்டத்தில் நீங்கள் செலவு பண்ணலாம். இது நான் 1000 ரூபா தான் என்னால் போட முடியும். மாதத்துக்கு 1000 ரூபா போட்டிங்கனாக்கா உங்களுக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும்னாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபாவும், அதிகபட்சம் 1,50,000 வரைக்கும் மாதமோ இல்லை வருடத்திற்கோ, காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டுன்ற மாதிரி 3 ஸ்கீமில் கொடுத்துருக்காங்க. மாதம் கூட செலுத்தலாம். மந்த்லி ஸ்கீமும் சொல்லுவாங்க இதை. இந்த திட்டத்தில் நீங்கள் சேரணும்னு நினைக்கிறீங்கனாக்கா உங்கள் பகுதியில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸுக்கு உங்கள் பெண் குழந்தைக்கு தான் இதுக்கிட்டோம். பெண் குழந்தை இட்டுட்டு போங்க. கூடவே அவங்களோட ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 10 வயசுக்குள்ளே இருக்குனாக்கா கார்டியன் யாரோ அவங்களுக்கு இட்டுட்டு போகணும். அப்படி 10 வயசுக்கு மேலே இருக்கவங்க அவங்க ஃபோட்டோ, ஆதார் கார்டு இப்போ எடுத்துகிட்டு போனாலே போதும். பேங்க், அதாவது ஸ்கூல்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் கேட்பாங்க. நோ டியூ சர்டிஃபிகேட், அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்னுவாங்க. இது மாதிரி இந்த பாப்பாவுக்கு இந்த வங்கி கணக்கு தொடங்கணும், இவங்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கி கொடுங்கன்ற மாதிரி கேட்டிங்கனாக்கா அவங்க அட்டஸ்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னாக்கா வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். மாதம் ஒரு 2000 ரூபா செலுத்துனீங்கனாக்கா அதில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் சொல்லிட்டு சுகன்யா சமிதி யோஜனா சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்க திட்டம். இந்த திட்டத்தில் நீங்கள் மாதம் ஒரு 1000 ரூபா செலுத்துறீங்க. இது 15 வருடம் கழித்து தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு கிடைக்கும். இதில் நீங்கள் 50% லோன் எடுக்கலாம். அது எப்போ எடுக்கலாம் சார் லோனுன்றத நீங்கள் கட்டி ஒரு 10 வருஷம், 8 வருஷம், 5 வருஷம் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 வருஷம் ஆகிருக்குன்னா இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து எவ்வளோ இருக்கோ அமௌண்ட்டு அதில் 50% உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. நீங்கள் 15 வருஷம் பொறுத்து எடுக்கிறீங்கனாக்கா 21 வயசில் பாப்பாவுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணணும். கல்யாணத்துக்கு இந்த திட்டத்திலேருந்து ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. இதில் உயர்கல்வி படிக்கணுன்றவங்களுக்கும் இதிலேருந்து ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. 15 வருஷம் நீங்கள் கட்டி ஆகணும். 15 வருஷம் கட்டினீங்கனாக்கா 21 வருஷம் உங்களுக்கு 11,16,815 ரூபா உங்களுக்கு ரிட்டர்னாக கிடைக்குன்ற மாதிரி மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்க ஒரு சூப்பரான திட்டம். இதுக்கு நோ டேக்ஸ் 18C ஃபார்ம் பேஸ் பண்ணி நோ டேக்ஸ்னு சொல்லிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா 8%. ஒரு சூப்பரான சேமிப்பு திட்டம் தான். இந்த திட்டத்தை பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.